வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு வார ராசி பலன், மேஷம் ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செயல்பாடுங்க, அவங்களோட செயல்ற வேகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேலை செய்கிற வேகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அவங்க கொஞ்ச நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஒரு வேலை வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உங்களோட எந்த ஒரு முயற்சிக்கும் நீங்கள் யார்கிட்ட சப்போர்ட் கேட்டிங்கனாலுமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வேலை செய்கிற இடத்துல தொழில் பலு பார்த்திங்கன்னா வேலையோட கொஞ்சம் ப்ரெஷர் கூடுற மாதிரியான ஒரு காலமாக இருக்கும். வேலை பலுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது திறமையாக அதையும் சமாளிச்சிருவீங்க நீங்கள். உங்களோட மேலதிகாரியோட கவனத்தை ஈர்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நிறையா இல்லைன்னா புதிய கான்ட்ராக்ட் சில இதெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரம் இருக்குது. தேவையற்ற செலவுகள் சிலதை வந்து கட்டுப்படுத்துறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். முதலீடு ஏதாவது இருக்குது, செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் அவசரம் காட்டாதீங்க. அதை கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி செயல்படுங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உறவினர்கள் கூட சில கருத்து வேறுபாடுகள், சின்னதாக வாக்குவாதம் அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களோட ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரான சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில். உங்களோட வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மனம் திறந்து ஒரு பேசுகிறது மூலயமா உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல்நிலை பொதுவாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதிக வேலை காரணமாக உங்களுக்கு டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பில் வந்து ஒரு கவனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லபடியாக தயாராவாங்க. அவங்களோட டீச்சர்ஸு அவங்களோட கோஆப்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் பார்த்திங்கன்னா 1, 9 இந்த 2 நம்பரும் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நம்பராக இருக்கும். இந்த வாரம் வந்து நீங்கள் எது பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த 1, 9 பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சிவப்பு கலர் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும். இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அவசரமான முடிவுகளை தவிர்த்துட்டு திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு மனநிறைவையும் தரக்கூடிய வாரம் தான் மேஷம் ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.